நான் கமெண்ட் பண்ண சொன்ன மாதிரியே எல்லாருமே 2 மார்க்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இப்போ 2 மார்க்கில் டாப் 40 எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. டாப் 40ன்றது எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியுமான்னா தெரியாது. பட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதில் இந்த டாப் 40 மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த டாப் 40ல் ஒரு கொஸ்டின் கூட பெண்டிங் விடக்கூடாது. எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் எது வந்தாலும் படிங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? ரைட். இப்போ இதே மாதிரி வேறு என்ன வேணும், வேறு என்ன சப்ஜெக்ட் வேணும், இன்னும் நான் எனக்கு வந்து மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு டாப் 50 டாப் 100 கொடுங்கண்ணா அப்படின்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீ கமெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட்டில் நீங்கள் வந்து டாப் 50 5 மார்க், டாப் 50 2 மார்க், மேக்ஸோ இங்கிலீஷோ சோஷியலோ எது போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் வந்து திருப்தியாக இருக்கும். ஓகே, நம்ம போடுறது எல்லாமே பசங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அப்போ இந்த மாதிரி நிறையா போடலாம் அப்படின்றதுக்கும் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டும் படிக்கிறது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாரும் படித்தாதான் அடுத்தடுத்த வருஷம் அவங்க கூட நம்ம பெருசாக டெவலப் ஆக முடியும். ஸோ அவங்க மறக்காமல் இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் ஒன்று தான்.